நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை பற்றின அறிவிப்பு மற்றும் அழைப்பு. கவனமாக கேட்டுக்கொள்ளவும், ஆர்வத்துடன் வந்து கலந்து கொள்ள வேணும். இந்த தேதியை குறித்து கொண்டு மறக்காமல் கலந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எம்பெருமானார் தரிசன சபை மூலமாக சபையின் 11ஆம் ஆண்டு விழா இந்த குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஆங்கில தேதிப்படி 12ஆம் தேதி ஜனவரி 2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை கோயமுத்தூரில் ஹிந்துஸ்தான் கல்லூரி கலையரங்கம் பீளமேடு என்கிற இடத்தில் காலையிலிருந்து மாலை வரை கண்ணனம்பெருமானை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் நாள் முழுவதும் ஆச்சரியமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அனைவரும் அறிந்தவர்களாய் மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவைன்னு புரிந்து வைத்திருக்கிறோம். திருப்பாவை போன்றே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள், இவை எல்லாமே பக்தர்கள், அதுவும் முக்கியமாய் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள், இவர்கள் எல்லாரையும் போய் அடைய வேணும் என்பதற்காக நம்முடைய அன்பர் ஸ்ரீமான் மாதவ ராமானுஜ தாசன் அவர்கள் அருமுயற்சியோடே பல ஆண்டுகளாக அனுகார நிகழ்ச்சிகளை, நாட்டிய நாடகங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விமரிசையாக அழகாக நடத்தி வருகிறார். இந்த சபையின் நோக்கமே ராமானுஜருடைய சித்தாந்தத்தை, ஆழ்வாராச்சாரியர்களுடைய சரித்திரங்களை எங்கும் சென்று சொல்ல வேணும். அதனால் மக்கள் அனைவரும் ஆத்ம குணம் பெற வேணும், ராமானுஜ சிஷ்யர்களாக ஆக வேணும் என்பதே அவர் விருப்பம். அந்த சபையினுடைய ஆண்டு விழா 11ஆம் ஆண்டு விழா நடைபெறுவதாக உள்ளது. நிகழ்ச்சியை பற்றி சற்று கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளவும். 12ஆம் தேதி ஜனவரி 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு 9 பசுக்களை, 9 கோமாதாக்களை கொண்டு கோபூஜை நடைபெறும். அந்த கோபூஜைக்கே அனைவரும் வந்துவிட வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து திருவாராதனம் நடைபெறும். அடுத்தது திருப்பாவை சேவா காலம். ஆண்டாளுடைய திருப்பாவை அன்று கரவகள் பின்சென்னு காணம் சேர்ந்துண்போம் என்கிற 28வது பாசுரம். ஆயிரக்கணக்கான மக்கள், பல நூறு மாடுகள், அந்த மாடுகளுக்கு பின்னேயே சென்று இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அன்னைக்கு கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் என்ன அனுபவம் கிடைத்திருக்குமோ அப்படி கரவகள் பின்சென்னு காணம் சேர்ந்துண்போம் என்கிற அனுபவத்தை பெறுவோம். அடுத்தது தயிர் கடையும் வைபவம். 1200 பெண்கள் ஆய்ச்சியர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. இது திருப்பாவை பாசுரம். அதுக்காக 1200 பெண்கள் தயிர் கடைவதாக இருக்கிறார்கள். அதற்கடுத்தது பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே என்கிறபடிக்கு நர்த்தனம், நாட்டியம், பறை வாசித்து கொண்டு, அதே போல பல பேரி வாத்தியங்களை வாசித்து கொண்டு நாட்டியம் ஆடுவதாக உள்ளார்கள். அதற்கடுத்தது ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம். ஆண்டாளே வாரணமாயிரம் 10 பாசுரத்தாலே கண்ணனை கல்யாணம் பண்ணி கொள்வதாக கனாக்கண்டேன் தோழினான் கனாக்கண்டேன் தோழினான்னு பாடினாள். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணன் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான்னு தொடங்கி ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை நான் ஆயனுக்காக கனாக்கண்டேன், பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக நான் பாடியிருக்கிறேன். இந்த பாசுரங்களை யார் சொன்னாலும், அர்த்தம் புரிந்து சொன்னால், இன்னும் அனுகரித்தும் சொன்னால், ஆண்டாள் கல்யாணத்தோட இந்த பாசுரங்களை சொன்னால் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணமாகும், ஆனவர்களுக்கு நல்ல கண்ணனை போன்ற பெரியாழ்வாரை போன்ற குழந்தை பிறப்பார்கள்.
என்றெல்லாம் சொல்லப்பட்ட பாசுரம் ஆண்டாள் திருக்கல்யாணத்தின் அடிப்படை. அந்த திருக்கல்யாண உற்சவம் 108 தம்பதிகளுடைய சங்கல்பத்தோட ஆச்சரியமா நடைபெற உள்ளது. அதற்கடுத்தது திருவிளக்கு பூஜை. மாலை 4 மணிக்கு 1008 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்ய உள்ளனர். கடைசியான முத்தாய்ப்பு வைத்தா போன்ற சிகரமான நிகழ்ச்சி 11ஆம் ஆண்டு விழா, எம்பெருமானார் தரிசன சபையினுடைய 11வது ஆண்டு விழா. மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஆண்டாளுடைய அவதாரம் தொடங்கி ஆண்டாள் வைபவம், அதி நவீன சிறப்பு ஒலி ஒளி ஒப்பனை, பிரம்மாண்டமான தத்ரூப காட்சிகள், இது இத்தனையினுடையும் நாட்டிய நாடகம் நடைபெறும். அதோட சிறப்பு காட்சிகளாய் ஆண்டாள் ரங்கமன்னார் மூலவருடைய சேவை காண கண்கோடி வேண்டும். ஆண்டாள் அன்னபட்சி வாகனத்தின் சேவை வியந்து போய்விடுவோம். திருப்பார்கடலில் பெயர்வான் சயனித்து கொண்டிருக்கும் சேவை ஆச்சரியத்திலே திகைத்து நிற்போம். கருட சேவை மதிப்போடும் மரியாதையோடும் வணங்குவோம். நௌக சரித்திரம், அதாவது கண்ணன் கோபிகைகள் எல்லாரோட யமுனை ஆற்றிலே ஒரு பெரிய படகில் ஏறி அமர்ந்து கொண்டு அப்படி துடுப்பு போட்டு கொண்டு ஓட்டி கொண்டு போகிறார். அந்த நௌக சரித்திரம் இப்படி பலவும் ஆச்சாரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தோட அவர்கள் மங்களாசாசனத்தோட 12ஆம் தேதி ஜனவரி, அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடைபெற உள்ளது. இடத்தை பற்றி முன்னமேயே கூறினேன். ஹிந்துஸ்தான் கலைக்கல்லூரி, பீளமேடு, கோயம்புத்தூர். அவசியம் எல்லாரும் உங்கள் குடும்பத்தாரோட வந்து இதில் பங்கெடுத்து கொண்டு, இதில் ஏதோ அமர்ந்தோம் பார்த்தோம் என்பது மட்டுமல்ல, ஒத்தொத்தரும் நாமும் இதில் ஒருத்தராக இருந்து பங்கெடுத்து கொள்ள போகிறோம். கண்டிப்பா முன்பதிவு செய்து கொள்ளவும். கூடவே சில தொலைபேசி எண்களை எல்லாம் இங்கேயே இதோ கொடுத்திருக்கிறோம். அவசியம் அதை கேட்டுக்கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். அதில் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். 9715372247, 936109922. வெளியூர்காரர்கள் எல்லாம் வரலாம். அவர்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் ஏற்பாடு செய்து தருவார்கள். ஆனால் இது எல்லாமே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். குடும்பத்துடன் வர வேண்டும். ஆன்மீகம் என்பது என்ன, ஆண்டாள் ஆறு, கண்ணன் எப்படி, புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன, திருப்பாவையில் சொல்லப்பட்ட சரித்திரங்களவை பிருந்தாவனத்தில் அந்த துவாபர யுகத்தில் எவ்வளவு கோலாகலமாக இருந்திருப்பார்கள், இவை அனைத்தையுமே கண்கூடாக கூடவே இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மாதவராமானுஜதாசன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவசியம் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.